வணக்கம் நேயர்களே, என்னுடைய பேர் பிஎன் சாமி. நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. நடிகர் பாக்யரசு அவர்கள் பேசியிருந்தா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பார்ப்போம். இதை பாருமா, சுகமும் துக்கமும் நம்ம பார்க்குற பார்வையில் தான்மா இருக்கு. ரோஜா செடியில் முள்ளு இருக்குன்னு சங்கடப்படுறதை விட முள்ளு செடியில் ரோஜா பூத்துருக்குன்னு சந்தோஷப்படுமா, அப்பத்தாம்மா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கு. அடுத்து நடிகர் பிரகாஷ் சார் அவர்கள் கில்லி படத்தில் பேசியிருப்பார். ஸோ அவர் எப்படி பேசியிருப்பார் அப்படின்றத பார்ப்போம். அழவியோ தோல் யாருன்னு எங்கிட்ட வந்து கோடி ரூபாய் எடுத்துட்டு போவேன், திரும்ப சம்பாதிச்சிடலாம். பத்துல தங்க எடுத்துட்டு போவேன், திரும்ப வாங்கிடலாம். ஆனா செலுத்துறது கூட எப்படா டோய், இது முத்துப்பாண்டி கோட்டோடு நீ என்ன பண்ணுறது எதுவும் தெரியாது. அடுத்து நடிகர் எம்.ஆர். ராதா ரத்தக்கணியில் பேசியிருப்பாங்க. ஸோ அவர் எப்படி பேசியிருப்பார் அப்படின்றத பார்ப்போம். யாரை அடி சண்டாள போவை, நான் வாழ பிறந்த மோரையும் மோகனுக்கு இன்பம் அளிக்க பிறந்த என்னையும் இவ்வுலகில் எவராலும் பிரிக்க முடியாது என்று கூறினாயே. அடுத்து நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு மதுரை மாநாட்டை இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு சேலம் மாவட்டத்தை பேசுவாங்க. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய கூட்டமா? மாம்பழத்தை கூட நீங்க எண்ணிடலாம் மக்களே, ஆனா என்னுடைய தொண்டர்கள் தலையில நீங்க எண்ண முடியாது மக்களே. வடும மக்களே. இதுவே நடிகர் விஜயகாந்த் ஒரு சினிமாவில் பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். அமெரிக்காவோட ஜனத்தொகை 28 கோடி, இந்திய ஜனத்தொகை 102 கோடி. 28 கோடியில ஒரு எடிசன், ஒரு ஆபிரகாம் லிங்கம், ஒரு பிலிகேசன் இருக்கும் போது 102 கோடியில 3 பிலிகேசன் வேண்டாம், ஒருத்தர் கூட இல்லையே. ஏன்? பார்த்திபன் படத்துல பொனந்தினி பேசியிருப்பாரு. ஸோ அவர் எப்படி பேசியிருப்பார் அப்படின்றத பார்ப்போம். ஏப்பா பரிவரா, ஏண்டா ஒரு பெரிய மனுஷனை போட்டு ஏண்டா அப்படி ஆகிலடா? டேய் உடமாண்டா, உங்களை ஊர்ல சொல்லிவிடு, என்ன பண்ணணும்னு பாரா. டேய் உங்களை வச்சிடா அப்படின்னு. அடுத்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். என்ன வாழ வைக்கும் தமிழ் மக்களே, அன்பு குழந்தைகளே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த மாதிரி திருவண்ணாமலை போய்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எல்லாத்தையும் கேட்டு பற்றி நேரங்கி வந்துட்டேன். சும்மா பேரை கேட்டாலுமே சும்மா அதிருமில்ல. நடிகர் கமலஹாசன் பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். என்ன வாழ வைக்கும் தமிழ் மக்களை, அன்பு குழந்தைகளை, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்.